அவருக்கும் டாக்டருக்கும் ஒரு தொடர்பு எனக்கு டாக்டருக்கு எதிரான ஒரு அந்த சைட்ல நின்று வாதாடினவர் அவர்கிட்ட யூனியராக தான் நான் இருந்தேன்னா நான் டாக்டருக்கு சார்பாக இருந்தாலும் நின்றேன்னா அந்த அதுல இருந்து கொஞ்சம் என் மன்னாரில் பிரபலியமா போன ஒரு சட்டத்தரணியும் அந்த இடத்துல இருந்து எங்களோட சேர்ற பேரும் வந்து கூட அந்த வழக்குல கொஞ்சம் கிளாஷ் ஆகி வந்தது. அதோட சிங்கள லோயர்ஸ்ல இருந்து எல்லாருமே எந்த தமிழா இருக்கட்டும் சிங்களீஸா இருக்கட்டும் முஸ்லீம்ஸா இருக்கட்டும் ஒரு சட்டத்தரணி திடீரென்று தான் எனக்கு சரியான சீரியஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்தது. அப்போ நான் உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அவருக்கு வவுனியால் அடிச்சு கேளுங்க என்ன மாதிரி நியூஸ்ன்னு சொல்லியிருக்கா போய் பார்க்கலாமண்டா போவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்தார். அப்படி ஒரு தடவை அட்மிட் ஆகலை, அப்படி ஐசியூலேயும் இல்லை இடியூலேயும் இல்லை ஓட்லேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிறகு டாக்டர் நினச்சிட்டார் அது ஒரு சிக்ஸாக இருக்குமென்று சொல்லி சும்மா வந்த நியூஸோ தெரியலன்னு நான் எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ நியூஸ் தான். அது வந்து சாரோட க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் மூலமாக வந்த ஒரு நியூஸ் தான். பிறகு இப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி இரவு தான் எனக்கு தெரிய வந்தது. உண்மையிலேயே எனக்கு சட்டமண்டா என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படிப்பிச்சது நான் முதலாக ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுங்கிற சாரோட தான். அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு. நல்ல திறமையான சட்டத்தரணி. அவர் அப்பாவுமே ஜோன்தாசன் மன்னாரில் வந்து பிரபல்யமான சட்டத்தரணி. அவரை தெரியாத ஆட்களே இல்லை. அவர் இழப்பு மன்னாருக்கும் சரி எல்லா சக இடங்களிலும் தமிழ் வாழ் சமூகங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு. சேர்ற ஆத்மா சாந்தி அடையணும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். இப்போ உங்களில் ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. என்னென்று சொன்னால் இந்த என்டிபி அரசாங்கம் பொறுப்படுறதுக்கு பிறகு அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ ரிமாண்டில் இருக்கிற ஆட்களுக்கு அதாவது சட்டவாளர்கள் இல்லை, அவர் வழக்க கோர்ட்ஸுக்கு கொண்டு வரதுக்குரிய ஒரு உதவிகளும் இல்லாமல் இருக்குன்னு. அப்படியான ஆட்களுக்காக சட்டவாளர் என்ற ரீதியில் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் உதவி கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய முன் வருவீங்களா? இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லா சட்டத்துறையிலுமே முன் வருவாங்க நிறைய ஃப்ரீயா செய்யறது. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய லோயர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது. எங்களுக்கு இப்படி ஃப்ரீ அட்வைஸ் வருமா இருக்கிறாங்க சட்டத்திறனிகள் இல்லை. சில சிறை கைதிகளுக்கு கூட நிறைய சட்டத்துறையிலுமே முன் வருவாங்க நிறைய ஃப்ரீயா செய்யறது. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய லோயர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது. எங்களுக்கு இப்படி ஃப்ரீ அட்வைஸ் வருமா இருக்கிறாங்க சட்டத்திறனிகள் இல்லை. சில சிறை கைதிகளுக்கு கூட நிறைய சட்டத்திறனிகள் இல்லாமல் வெளியே வாரத்துக்கு பணப்பிரச்சனையாலையும் சரி வெளியே வாரத்துக்கு கஷ்டப்படுற நிறைய சிறை கைதிகள் கூட இருக்கிறாங்க. அது லோயர்ஸுக்கு தெரிய வரல. அந்த இப்படி ஒரு விஷயம் இப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னால் முன் வந்து செய்கிறதுக்கு நிறைய சட்டத்திறனிகள் இருக்கிறாங்க. உதவி செய்கிறதுக்கு வந்து இப்போ சில விடயங்களுக்கு நீதிமன்றங்களாலேயே சட்டத்தரணிகளை நியமிக்கும். சில விடயங்களுக்கு எங்களோட நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஃப்ரீயாக செய்கிறதுக்கான ஒரு ஆணைக்குழு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு நிறைய சட்டத்தரணிகள் விடயங்கள் தெரிஞ்சால் தாங்களாகவே முன் வந்து செய்வார்கள் எல்லாரும். நன்றி.